நான் ஒரு கம்யூனிஸ்ட்ன்றதை மறந்துட்டு திராவிட இயக்கத்தின் கொத்தடிமையாகவே மாறிட்டார். இதை கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து எதிர்க்கலை. இங்கே எங்கே சந்தேகம் வலுக்குது அப்படின்னா, இவ்வளவு மோசமாக ஒரு நபர் பேசுகிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஒரு மூத்த நிர்வாகி இப்படி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக ஒரு கண்டிப்பாவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வரும், ஒரு அறிக்கையாவது வரும், இல்லைனா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இது வரைக்கும் வாயே திறக்கலை. எந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது வேற கேள்வி. ஆனால் அவங்களுடைய கொள்கை உலக தர சிறந்த அரசியல் கொள்கை. பொது உடைமை சித்தாந்தத்தை எடுத்து பேசுகிறவங்க பெண் உரிமையை பேசுவாங்க, எல்லாருக்கும் சமமாக எல்லாம் கிடைக்கணும்னு பேசுவாங்க, முதலாளித்துவத்தை எடுத்து பேசுவாங்க, தொழிலாளர்களுக்காக பேசுவாங்க. ஆனால் இங்கே என்ன பேசுகிறீங்க? விஜய் அண்ணா வந்து எங்கே போகிறாரு, அவர் யார் கூட போகிறாரு, நீங்கள் பேசுகிறீங்களா, அதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அவரே சொல்கிறாரு, இதெல்லாம் நான் பேசி தான் அவனை வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் எவ்வளவு கீழ்த்தரமாக பெண்களை கேவலமாக பேச முடியுமோ பெண்களை கேவலமாக பேசிய ஒரு கம்யூனிஸ்ட்டை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பெண்களை இழிவாக பேசுகிற ஒரு கம்யூனிஸ்ட்டை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில். அவ்வளவு மோசமான வார்த்தைகளால் ஒரு பொது மேடையில் நின்று ஒருத்தரால் பேச முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு ஆளுங்கட்சி துணையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் ஊடகத்தையும் கையில் போட்டு வச்சிருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி இப்போ லியோனி ஒருத்தர் பேசுகிறார். அவருடைய சொற்பொழிவெல்லாம் எப்போ கேட்டோன்னா நம்மளுக்கே வந்து காதுலேருந்து என்னென்னமோ வரும். அந்த மாதிரி பேசுகிறவர் டிவிக்கேன்னா அவர் வேறு ஒரு மாதிரி கேட்குற மாதிரி டிவிக்கேன்னு கேட்குற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு திமுக ஆட்சியில் தீய வைக்கன்னு தான் கேட்குது. அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அப்படி தான் இங்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இயற்கைக்கே பொறுக்கல. நான் அதை விளையாட்டாக தான் சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது. கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான காற்று வீசினதுனால அங்கே போட்டிருந்த மின்கம்பம் அங்கே சாஞ்சிருக்கு. அதிர்ஷ்டவசமாக நல்ல விதமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் அவர் பார்த்ததுனால ஒரு நொடியில் அவர் அங்கே வந்து விலகியிருக்காரு. அது வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதே மாதிரி பல இடங்களில் கட் அவுட், அதே இடத்துல கட் அவுட்டெல்லாம் கிழிஞ்சி விழப்போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். சுபஸ்ரீ அப்படின்ற ஒரு பெண் பேனர் விழுந்து செத்து போனாங்க. இதே மாதிரி தானே உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஏன்னா நீங்கள் வைக்கக்கூடிய எல்லாமே தரமாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்றது. பல இடங்களில் உதயநிதிக்கு பேனர் வச்சுருந்தது, அது விழுந்ததெல்லாம் பார்க்குறோம். காற்று, இயற்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தடை பண்ண முடியாது. ஆனால் மேன்மேடு டிசாஸ்டர்ஸை வந்து நம்ம தடை பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கோர்ட்டு தடை பண்ணியிருக்கும் போது நீங்கள் பப்ளிக்கில் உங்களுக்காக வந்து ரோட்டில் குழி தோண்டி கொடி கம்பம் நடுறதும் பேனர்கள் நடுறதும் ஹைவேஸ்லேயே இன்றைக்கி வந்து வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் ஆளுங்கட்சி தவிர்க்கணும். இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் உங்களுக்கு உணர்த்துறது என்னன்றதை நீங்கள் தயவு செஞ்சு உணரணும். நான் இதில் வந்து கிண்டல் பண்ணவோ இல்லை வந்து அவங்கள வந்து குறை சொல்லவோ சொல்லலை.